ஹலோ பிரதர்ஸ், இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து பசிமிலேட்டர் இந்தோனேஷியா தான் விளையாட போகிறோம். சவுண்டு வந்து குறைச்சிக்கணும், அப்போ தான் மீடியா கேட்காது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பசிமிலேட்டர் இந்தோனேஷியா தான் விளையாட போகிறோம். நல்லா சூப்பராக இருக்க போது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சூப்பராக இருக்கும். அப்புறமாட்டி நீங்கள் வந்து வீடியோக்கு யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு வந்து எவனோ அந்த ஜெஃப்பு ஏதோ ஒரு பேர் அந்த அந்த ஒரு மனுஷன் வந்து நீங்கள் தூங்காமல் இருந்தீங்கன்னா உங்களை பிடிச்சிட்டு போயிடுவானா. அதனால தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க, பிடிச்சிட்டு போயிடுவான். அதை அவன் பேர் மட்டும் வயலில் வரமாட்டேங்குது. ஓகே தலைவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பஸ்ஸுக்கு வந்து ஹெல்த்து தான் பண்ண போகிறோம். இந்த ஒயர் வேறு ஒன்று, இதுக்கு தான்டா பைக்கை செட் பண்ணவே கூடாதுன்னு. ஒயர் வந்து சோபா எப்படி சொல்கிறது, சரி சோபா இந்த ஒயர் வேறடா, இதை பிடிக்கணும், கையில் பிடிச்சி தான் ஆடணும் போல். சரி இப்போ ரிப்பேர் கொடுத்துருவோம். ஸோ உள்ளே போடா, ரிப்பேர் கொடு டக்குன்னு வந்துச்சு. ரிப்பேர் கொடுத்துருவோம். ரிப்பேர் ஃப்ரீ, நமக்குலாம் எப்போவுமே ஃப்ரீ தான். இந்த பப்ஜி ஒன்று ரூபா கேட்டு சீன் போடுறாங்க மக்களே. பிஜிஎம்ஐன்னு எஃப்எஃப் வச்சுருந்தேன், டெலிட் ஆயிடுச்சு. ஐடி பிளாக் பண்ணிட்டாங்க, கடுப்பாகி டெலிட் பண்ணிட்டேன். ஐடியை பிளாக் பண்ணிட்டேன் மக்களே, கடுப்பாயிடுச்சு. சோபா இது வேற ஒன்று கடுப்பே தூண்டுறேடா. மொபா லெஜெண்ட்ஸ். ஸோ சரி வந்துருச்சு. வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகே ரிப்பேர் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கேரிங் மோடு கண்டினியூ கொடுத்துருவோம். இது ஏற்றவே கூடாது. நான் கூட எஃப்எஃப் வச்சுருந்து இது ஏற்றினேன், எதுவுமே கிடைக்கல. சரியான வேஸ்ட். இப்படி தான் போடுறாங்க, ஏற்றினா எதுவுமே கிடைக்காது. இன்னொன்று எஃப்எஃப் எமோட்ஸ்ன்னு ஒன்று இருக்கும், அதை ஏற்றுங்க, அதில் எமௌண்ட்டு நிறையா கிடைக்கும். எஃப்எஃப் எமௌண்ட்ஸ் நான் அதை ஏற்றி நிறைய அமௌண்ட் வாங்கினேன். ஐடி பிளாக் ஆகிடுச்சு, டெலிட் பண்ணிட்டேன். சரி வாங்க விளாட்லாம். ஆடியே ரொம்ப நாள் ஆச்சு. இந்த எஃப்எஃப் வந்ததுலேருந்து எஃப்எஃப் தான் ஆடுறது, அதனால் எப்படி ஓட்டணுன்னே தெரியாது. ஒருத்தா முடுக்கில் எங்கேயாவது அடிச்சு விடுவாங்க. எனக்கே டோல்கேட் வைக்கிறாங்களா இவங்க. என்னை மட்டும் ஏமாற்றவே முடியாது தம்பி, ஏமாற்ற முடியாது. ஓ ஷட், இங்கிட்டு டோல்கேட் வச்சிட்டாரா. சுபா ஐயா, ஆடி ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, ஓட்ட தெரியல எனக்கு. ஏ பிம்பின் ஏய், ஓ இதில் எதுவுமே இல்லையோ, அதனால தான் இங்கே அவன்மே நிற்காமல் போயிட்டுருக்கேன். போச்சுங்க. இப்போ இங்கே டோல்கேட்டை போட்டு கொள்றாங்களே, இப்போ எங்கிட்டு போகிறது நம்ம? ஓ வழி இருக்குங்க, இங்கிட்டு அடித்து போட்டு போயிட்டே இருப்போம். நம்ம தான் அடித்து போட்டு போவோம். இருங்க பிரேக்கை போட்டு, ஹேண்ட் பிரேக்கு வெளியிலவா, இதெல்லாம் தள்ள முடியுமான்னு முதல்ல பார்ப்போம். ஏன் தள்ள முடியும் மக்களே, ஓரமாக போட்டுட்டு பஸ் எடுத்துகிட்டு போயிடுவோம். போ ஓரமாக போ. இங்கே இருங்க நடு ரோட்டில் கணக்கு. அப்போ நான் எப்படா பஸ் எடுக்கிறது? போகலாம். போயிட்டு நாளைக்கு வாங்க, நாளைக்கு 10 ரூபா தருவேன். 10 ரூபாயா? நாளைக்கு வரேன்டா. 10 ரூபான்னு சொன்னேன்னே எப்படி இது ஆகுது பாருங்க. போச்சுங்க, ஃபோன் ரொம்ப ஹீட் ஆகுதுங்க, பயமாக இருக்கு எனக்கு. வேறு ஃபோனு வேறு ரொம்ப ஹீட் ஆகுது. ஐயோ பயமாக இருக்கு.
மக்களே வீடியோ முடிச்சுக்கோங்க. பயமாக இருக்குது, ரொம்ப ஹீட் ஆகுது ஃபோனு. எனக்கு ஒரு பயமாக இருக்கு, கால்லாம் நடுங்குது. சரி ஃபோன் வேறு ரொம்ப ஹீட்டாக இருக்குது. ஸோ பயமாக இருக்குது. ஸோ ரொம்ப சுடுது, விளையாடவே முடியல. இவ்வளோ நேரம் எங்கள் அம்மா ஃபோன் பார்த்துட்டு இருந்தாளா? என் ஃபோன் வேறு சார்ஜில் கிடக்கு. என் ஃபோனில் வேறு சார்ஜ் இல்லை, 5% தான் கிடக்கு. முட்டிடாது. என் ஃபோனில் கூட எஃப்எஃப் இருக்குது, டெலீட் பண்ணிட்டேன். ஐடி பிளாக் ஆயிடுச்சுல. பேர் வந்து மித்துச்சியா 9786. 7th முகிலன் பொண்ணு தெரியும். முகிலன்னு என்னமோ வச்சுருக்கேன். முகிலன்னு நிறைய பேர் அங்கே எஃப்எஃப் விளாட்றாங்க. நானும் தான் ஒரு நாள். நான் 7th இல்லை, 4th. ஓகே, நம்ம வந்து இப்போ டோல்கேட்டை தாண்டி வந்தாச்சு. காசு நல்ல வேலை கொடுக்கணும். ரொம்ப சுடுது, விளையாட முடியல. இப்போ பாதியிலேருந்து போயிடுவேன். அப்புறம் இது ஃபோன் வெடிச்சிடும். அடுத்து பாதியிலேருந்து ஒரு வீடியோ போடுறேன். ரொம்ப சுடுது வேற. சேவன் எக்ஸிட் கொடுத்துருவேன். இதுவே என் ஃபோனில் இருக்குது இந்த கேமு. இருந்துச்சுன்னா அதுதான் விளையாண்டுருப்பேன். என்னோட முன்னாடி சேனலில் வந்து கிட்ஸ் கெவின் பென்செட்டையில் இந்த மாதிரி நிறைய வீடியோ கேம்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து இவர் வந்து எப்படி இந்த எப்படி சொல்கிறது, இந்த ஸ்கின் எப்படி வாங்கினான்னு கேட்டார். ரொம்ப சிம்பிள்னு ஒரு ரிப்ளை அனுப்பிவிட்டேன். அப்புறம் வந்து அது வந்து அந்த வீடியோ நான் இன்னும் போடவே இல்லை. இந்த வீடியோவில் காமிச்சேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா க்ரோமுக்கு போங்க. க்ரோமுக்கு போயிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள்கிட்ட அது என்னமோல ஒரு பஸ்ஸு யுடிஷ்டிராவா ஏதோ ஒரு பஸ்ஸு யுடிஷ்டிரா பஸ் இருந்துச்சுன்னா என்ன டைப் பண்ணுறீங்கன்னா, யுடிஷ்டிரா பஸ் டெம்ப்ளேட் தமிழ்நாடு தமிழ்நாடு போட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கோ கொடுத்துருங்க. இந்த மாதிரி நிறையா வரும். நான் வந்து எது ஏற்றிருக்கேன்னா, நான் ஏற்றினதை காணும் நமக்குள்ளேயே. நான் ஏற்றினதை காணும். சரி, நான் ஏற்றினதை காணும். நீங்கள் இதில் என்ன வேணால் ஏற்றிக்கணும், உங்கள் இஷ்டம். உங்களுக்கு யுடிஷ்டிரா பஸ்ஸு இருந்தால் மட்டும்தான் ஏற்ற முடியும். எனக்கு வந்து என்ன ஆசைன்னா, இந்த கொம்பன் பஸ் தாங்க. கொம்பன் பஸ் வாங்கின ஆசை. ஆனால் இது வாங்கினாலும் அது ஒழுங்காக அப்ளை ஆக மாட்டேங்குது. ஆனால் நிறையா பேர் கொம்பன் தான் வச்சுருக்காங்க, என்ன மட்டும் கிடைக்க மாட்டேங்குது. சரி, இதை கொடுப்போம் வருதானே. சரி, இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஃபோன் வந்து ரொம்ப ஹீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து அப்படியே மறந்துடாமல் ஒரு விஷயம் பண்ணணும். அது என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய். அது என்னன்னா, பெல் ஐக்கானை ஆனில் போடுங்க. அதுதான் அந்த விஷயம்.